வணக்கம். மண்ணின் மைந்தன் யூடியூப் சேனல். நம்ம என்னென்னா இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நம்ம குழந்தைங்கள்லாம் படிக்குது. அவங்க இல்லாதப்பட்டவங்க, ஒன்றுமே இல்லாத குழந்தைகள் எல்லாமே படிக்கிறாங்க. எல்லாருமே பணம் வருது, இன்கம் வருது. நான் என்ன சொல்லிக்கிறேன், 1ஆந்தேதி இப்போ நான் அந்த குரூப்பில் போட்டேன், முன்னேற்ற குரூப்பில். அதை ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னால், 1ஆந்தேதி வேணாங்க, 1ஆந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது, 2ஆந்தேதி போட்டுக்கலான்னா. 2ஆந்தேதி பெட்ரோல் கழகம் காமூர் ஸ்கூல் நடக்கும். நான் வந்துடுவேன் 2ஆந்தேதி, எங்கே இருந்தாலும். மொத்த செலவு இருந்து டீ வரவங்களுக்கு எல்லாருமே நான் பண்ணித்தரேன். இதுக்கு அடுத்து நான் இதை சொல்ல விரும்புகிறது என்னன்னா, அங்கே என்ன நடக்குதுன்னா, குழந்தைங்க எல்லாமே படிக்கணும், நல்ல நீரை கொடுக்கணும், குடிநீரை கொடுக்கணும். மெயின் குழந்தைங்க படிக்கணும். பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். இந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுதான் மெயின் தாட்டு. ஏன்னா நான் இங்கே அனுப்புகிறேன் காலேஜ் ஸ்கூலில் என் பையனை 12,000 தான் ஃபீஸ் கட்டுறேன், 5,000 அவங்க 12,000 ஃபீஸ் கட்டுறேன். அந்த குழந்தை நல்லா படிக்கும்போது 3ஆவது படிக்கிற குழந்தைக்கு ஒன்று பகுத்தறிவோ எதுவும் இல்லை. இது இல்லாமல் டியூஷன் நடக்குது. இப்படி இருந்தும் தப்பு நடக்குது. அது என்ன நடக்குதுன்னா, நம்ம பக்கம் நடக்குதா, யார் பக்கம்னாலும் நம்ம தெளிவு போகணும், பேசாமல் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், என்னால் முடியுது. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன். ஒரு 10,000 கேட்பீங்களா, 10,000 தரேன். 5,000 கேட்பீங்களா, 5,000 தரேன். நான் தரேன், செய்கிறேன். நீங்கள் வாங்க. நீங்கள் வரனாலும் நான் போட போகிறேன். அவர் வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்கார், தலைமை ஆசிரியர்கிட்ட. அவரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வாத்தியார் சொன்னனாலையும் வாத்தியார் பேச்சு மீறக்கூடாதுன்றதுக்காகவும் அவர் என்னென்னா, நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணோம், அந்த ஸ்கூலில் எதை மாற்றணும் பேரண்ட்ஸாக. அப்புறம் ஒரு கண் நடுவோம், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் இந்த மாதிரியான நன்னுங்களை நட்டு விடுவோம். அதுக்கான நான் ஏதோ என்னால் முடிஞ்சது செய்கிறேன். இதை செய்கிற பேரண்ட்ஸோ நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ யாராவது முன்னிருந்து எடுத்து செஞ்சால் மட்டும் போதும். நான் அதை கேட்குது. ஏன்னா என் குழந்தை படிக்குது, எல்லா குழந்தையும் என் குழந்தையாக தான் நினைக்கிறேன். படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நம்ம படிக்கணும், படிக்க வைக்கணும். எனக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் இங்கேருந்து டிகிரி படிக்க போகும்போது இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. அது காரணம் என்னென்னா, என்னுடைய படிப்பு லைன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, வாத்தியார் தூங்கிட்டு கம்முன்னு போயிட்டேன். தூங்க முடிஞ்ச டீச்சர் வடிவேல் வாத்தியார்ன்ற ஒரு தலைமை ஆசிரியரால் மொத்தத்தில் இருந்ததில் எல்லாருமே சரியாக இருக்கணும். சரியாக இல்லைன்னா ஒரு குழந்தை திறப்பாக போயிடும். நான் இன்றைக்கி வர கஷ்டங்கள் நம்ம தலைமுறையில் வர எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. என் குழந்தை மாதிரி இல்லை, மற்ற குழந்தைங்களும் வரக்கூடாது. இதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இதை பார்த்து எவன் லைக் பண்ணாலும் எவன் தப்பாக சொன்னாலும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் என்னென்னா செய்யறதுக்கு தான் முன்னே வரேன்னு சொல்கிறேன். நான் தப்பு நடக்குது, இதை மாற்றணும்னு தான் சொல்கிறேன். நான் இதை மாற்றணும்னு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் நம்ம அங்கே ஒரு குழு இருக்குது, பெட்ரோல் சேர்க்காக குழு. அது என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கணும். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஒரு நாள் ஆகும். நாம் இப்போ கருத்து டீனேஜ் குழந்தைங்க படிக்கிறது எல்லாமே உங்களை மாதிரி என்ன மாதிரி பசங்க தான், நம்ம வயசு பசங்க தான் படிக்கிறாங்க. இதுக்கு நம்ம முதல்ல தெளிவு பெறணும். நம்ம குழந்தை படிக்கும்போது இந்த ஸ்கூலோடய கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் பெஸ்ட்டு, வாத்தியார் செய்கிற வாசகம் பெஸ்ட்டு, வாத்தியார் படிப்பு கொடுக்குறது பெஸ்ட்டு, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம கரெக்டான பார்வைக்கு எடுத்து போகணும். என் பார்வை தப்பாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்க பார்வை கரெக்டாக இருந்து மற்றவங்க பசங்களும் படித்தா போதும். ஏதாவது 2 பேர் கெடுவான். ஆனால் இப்போது மொத்த பேரும் கெட்டு போகுது. குழந்தைங்க படிக்க வைக்கணும். ப்ளீஸ், இதுக்கு நீங்கள் உதவணும்னு அவசியம் இல்லை. நான் அதை பற்றி கேட்கல. ஆனால் இது நல்லது எது சரி எதுன்னு புரிஞ்சுக்கணும். நான் வாத்தியாருக்காக நீங்கள் வாத்தியாருக்காக எனக்கு வேலை இல்லை. அதனால் நம்ம செய்யணும். நான் அவர் கேட்கலன்னா அதுக்கான வீடியோ அனுப்புகிறேன், நம்ம பார்ப்போம், போவோம்.